அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ஆனால் நம்ம உலக செய்தியை விவாதிக்கிற அளவுக்கான நேரம் இல்லை. நம்ம நேராக களத்துக்கு செல்ல வேண்டிய நேரம், நிறைய விசாரணை பண்ண வேண்டிய ஒரு நேரம், இஸ்ரேலுக்குள்ளே போக வேண்டிய நேரம் இருக்கிறது, இங்கே தெஹ்ரானுக்குள்ளே போக வேண்டிய டைம் இருக்குது. அதனால் நம்ம உலக செய்தியை கொஞ்சம் இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய அளவுக்கு பேச வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள், தொடர்ந்து ஆதாரங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் தான் தெளிவாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்கே பரபரப்பின் உச்ச நிலையில் இருக்காங்க. மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஈரானுடைய முக்கிய நிலைகள், இவங்க மறுபடியும் ட்ரோன் இந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. ஒரே சைரன் நிலைமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ஃபைனலாக நம்ம கிளைமேக்ஸில் வேணால் ஒரு 3 தரமான செய்தியை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஏன்னா நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு 4 இடம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்றது பகல் நேரத்தில் ஒரு சில பதிவுகள் கிடைத்திருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நேராக தெஹ்ரானுக்குள்ளே போயிடலாம். தயாராக வாங்க, நம்பி வாங்க, கிளம்பலாம். நம்ம பயணத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகும்போது மற்றொரு சம்பவத்தை காட்டுறேன் நான். இந்த ஃப்ளைட் அப்படின்னும் போது தான் ஞாபகம் வந்தது. நம்ம இங்கேருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று ஹாங்காங்கில் போய் தலையிறங்க வேண்டியது. ஆனால் தரையிறங்குற சமயத்தில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு திடீர்னு விமானி சொன்னோடனே இல்லை நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பரபரப்பு. அது இல்லாமல் அங்கே லண்டன்லேருந்து கிளம்புன இன்னொரு விமானம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கடந்த 2-3 நாட்களாக இந்த அதுவும் ஏர் இண்டியா ப்ளஸ் போயிங் என்ஜின் பெரிய சர்ச்சைக்குரியான விஷயங்களாகவே அது இதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டே தாங்க இருக்குது. அதையும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்கள அந்த வீடியோ பதிவு என்னென்னா சவுதி அரேபியாவிலேருந்து கேப்சர் பண்ணுது. சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு விமான பயணி ஒருத்தர் அந்த ஈரானுடைய ட்ரோன் அனுப்புனாங்க இல்லையா? அந்த ட்ரோன் அனுப்பும்போது எடுக்கப்பட்ட பதிவு அது சாரையாக நேற்று இரவு போச்சு இல்லையா? அந்த பதிவு 1. 2 அது முடிஞ்ச உடனே பக்கத்தில் இன்னொரு பதிவு காட்டுறேன் நான். இது பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர் கப்பல். இந்த கப்பல் நேராக தென்சீன கடல் பகுதியில் தன்னால் இருந்தது. அங்கே ஒரு சில பயிற்சிகளை ஈடுபடுறதுக்காக இருந்தது. இப்போ நேராக மிடில் ஈஸ்ட்டை நோக்கி கிளம்பி வந்துட்டுருக்கு. பட் இந்த கப்பல் வரதெல்லாம் நம்ம பெருசாக எப்படி எடுத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா கொஞ்சம் ஃப்யூச்சர் பிளானில் இருக்காங்கன்றது தெரியுது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்குறாங்கன்ற செய்தி அரசல் பசலாக கேள்விப்பட்டிருக்கேன். அதற்காக வராங்களான்ற இன்னொரு ஆங்கிள் பார்த்தலாம். ஏன்னா இன்னொரு பதிவு உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். இது முடிஞ்ச உடனே பக்கத்தில் இந்த பதிவு என்ன அப்படின்னா, இன்று காலையில் அமெரிக்காவிலேருந்து கிளம்பிய போர் விமானங்களும் ப்ளஸ் ரீஃப்யூல் டேங்கரும் கிளம்பியிருக்கு. நிறைய ரீஃப்யூல் போர் விமானங்களும். இது 25லேருந்து ஒரு 30 சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு 100 கணக்கில்னு சொன்னால் ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருந்தேன். அது 100 கணக்கெலாம் இல்லை, ஒரு 25லேருந்து 30 பக்கம் கிளம்பியிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்த இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அமைதி ஈடுபடுறேன் அமெரிக்கா நான் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரேன் அப்படின்னாவே நம்ம என்ன அந்த உலகத்துக்கு புரிஞ்சிக்கலான்னா, இவங்க இதே மாதிரி தான் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் முன்னாடி இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தோட ஒற்றுமை என்னென்னா, இது ஒரு சமிக்கைன்னா ஒரு அடுத்த உச்சக்கட்ட தாக்குதல் இறங்க போகிறாங்க, இல்லை அடுத்து உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, நம்ம இஸ்ரேல் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்பு கடந்த 3 நாட்களாக இது வரைக்கும் எத்தனை ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்கன்னா, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா? ஒட்டுமொத்தமாக 450+ ஸ்ட்ரைக் லான்ச்சஸ் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஈரான்லேருந்து இஸ்ரேலை நோக்கி. ஃபஸ்ட்டு நைட் நடத்தினாங்க இல்லையா? அதில் 3 வேவாக பிரித்து நடத்தினாங்க. அந்த 3 வேவில் 200 மிசைல்ஸ் மேலே தாக்கல் நகர்த்தினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அடுத்து 2வது நாள் நடத்தினாங்க இல்லையா? அதில் 100 வருது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் 3rd ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது. அதில் ஒரு 70, 4th ஸ்ட்ரைக்கில் 50, லாஸ்ட் நைட்டில் இப்போ அடுத்த ஸ்ட்ரைக் வந்துச்சுல அது 30. அந்த 100ன்றது செகண்டு 2வது நாளாக வச்சுக்கோங்க. மீதி 70, 50, 30 எல்லாம் அடுத்த ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கோங்க. கடைசியாக அதிகாலையில் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள் நிகழ்த்தினது ஒரு 30 பக்கம் நிகழ்த்தினாங்க. இதில் என்ன பேசிக்காக இஸ்ரேல் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, இஸ்ரேல் என்ன மிகப்பெரிய ஒரு ஃபெயிலர் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வான்தடுப்பு சாதனங்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. ஐரன் டோம், அடுத்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ், அப்புறம் டேவிட் ஸ்லிங், அப்புறம் அமெரிக்கா கொடுத்த THAAD, அப்புறம் ஏரோ 3. இது எல்லாமே
ப்ரிஸ்கிரைப்டாக எந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை கூட நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம்னு சொன்னாங்க. இதுவரை இவங்க ஹெஸ்புல்லாக்கிட்டேருந்து வந்ததெல்லாம் சுட்டு வீழ்த்தினாங்க. எமினி அவதிகள் அப்பப்போ போர் அடித்து அவங்க அனுப்பிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அது இது வரைக்கும் ஒன்று தான் பென்குரியன் விமான நிலையத்தை அடைந்திருக்கு, மீதி எதுவும் அடையலை. அதுக்கப்புறம் எதுவும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் நாங்கள். ஆனால் இது அத்தனையும் உடைத்தெறிந்து விட்டது ஈரானுடைய ஆயுதம், ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இப்போ இனி சப்போஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தால் கூட இனி ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கெயின் என்னென்னா, இந்த ஆயுதம் வந்து மிகப்பெரிய ஒரு சேல்ஸுக்கு வரும். ஆனால் அமெரிக்கா சேர்ந்து தடை விதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே ஒரு விஷயம். நீங்கள் எந்த நாடுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, பொருளாதார தடைகள் நிறைய வரும். ஆனால் அது இல்லாத பட்சத்தில் கூட இனி ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து உலகம் முழுவதும் டிமாண்ட் கிரியேட் ஆகும். நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பெரிய அளவுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணதோ, அதே மாதிரி வந்து ஈரான் மிகப்பெரிய ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அவங்க ஒட்டுமொத்த அவங்க இது வரைக்கும் இஸ்ரேலை நெருங்க முடியாத அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்களை தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடை தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் இந்த யுத்தம், அதாவது வியாபார யுத்தத்தில், இந்த போர்லாம் விட்டுருங்க, இந்த வியாபார யுத்தத்தில் இப்போது நிலைமைக்கு ஜெயிச்சது யார் அப்படின்னா ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறது. வான் தடுப்பு சாதனங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. ஆனால் அதை அனுப்பின எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் தாக்கல் நிகழ்த்தினா அதில் இடைமறிச்சிருக்காங்க, உண்மைதான். ஆனால் ஃபெயிலரும் அதில் இருக்குல்ல, அதுதான் பெருசாக பேசுவாங்க எப்போவுமே. அதில் உங்களுக்கு இன்னொரு பதிவு கூட நான் காட்ட விரும்புகிறேன். இந்த பதிவு இன்று அதிகாலை நடந்த பதிவு. இஸ்ரேலுக்குள்ளார பீட்டா டிக்வா அப்படின்ற ஒரு பகுதியில், இந்த டிக்வான்ற பகுதியில் ஒரு பெரிய அடுக்குமாறி குடியிருப்பு. அந்த குடியிருப்பில் நடந்த நேர தாக்குதல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நேராக வந்து டமான் அடிச்சிருக்கு. இதில் இதுவரை 5 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஒரு 30-40 பேர் வந்து காயம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு அடுக்குமாடி கட்டிடமே இந்த அளவுக்கு சரியுது, ஆனால் எப்படிங்க இறப்புகள் வந்து கம்மியாக சொல்கிறாங்க, இஸ்ரேல் கம்மியாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சமீபத்தில் இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட பாருங்கள், இந்த மாதிரி அடுக்குமாடி குட்டியெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் இறப்புகள் 1-2 தான். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அந்த சைரன் வருது இல்லையா, இப்போ ஈரானுடைய ட்ரோன் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்பே தகவல் கிடைச்சிருது. ஏன்னா அங்கேருந்து இவங்க ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுது, 1 மணி நேரத்துக்கு மேலே பக்கம் ஆகிடுது அங்கேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு. அதனால் முன்னாடி கிளம்பும் போதே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பங்கர்ஸ் கடியில் போயிடுவாங்க. இந்த ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த ஜன்னல் ஓரம் நின்று வீடியோ எடுக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், எக்ஸ்ட்ராத்தில் போகிறதுக்கும் இந்த ரீல்ஸில் போகிறதுக்கும் ஆர்வக்கோளாறு இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் பெரும்பாலும் மாட்டுறாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம், அவங்க வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இறப்புகள் கம்மியாக தெரியும். இப்போ ஈரானில் கூட கட்டிடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் முதல் 2 நாள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இறப்புகள் கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா அது முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஏதோ தவறான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா காசாவுடைய தாக்குதலை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. காசாவில் ஒரு தாக்கல் நடந்தால் 50-60 சொல்கிறாங்க. பட் அதுவே பிற்காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இறப்புகள் வந்து கரெக்டான ஒரு கவுண்டிங்கா அப்படின்றது கேள்விக்குறி எழுப்பியிருந்தாங்க. அது வந்து அல்ஜசீரா கூட ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்று கூட என்ன சொன்னாங்கன்னா, உணவு கொடுக்குற இடத்துல 30-40 40 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அது எல்லாமே எந்த அளவுக்கான அக்கௌண்டபிலிட்டி ஃபுல்லாக வருது அப்படின்போது அந்த இடத்துல இறந்தது உண்மை தான், ஆனால் கேள்விக்குரிய வருது. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈரான் வெளியிடுற தகவல், ஈரான் வந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 221 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பொதுமக்கள் இறக்கிறத பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாடுகள் மறைக்காமல் முடிந்த அளவுக்கு சேர்த்தி சொல்ல தான் பார்ப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னாங்கன்னா, அந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் உலக நாடுகள் மத்தியில் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கிறது கரெக்டாக தான்றதுக்காக டெத்து மட்டும் முடிந்த அளவுக்கு எந்த நாடாக இருந்தாலும் தாக்கல் நடத்துவதில் குறைச்சி சொல்ல மாட்டாங்க. அது முடிந்த அளவுக்கு சேர்த்தி தான் சொல்லுவாங்க. எதிரி நாடுகள் மீது பழியை இன்னும் அடிஷ்னலாக சுமத்துவதற்காக அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருத்துக்களை போட்டு உங்களுடைய கோபத்தை தீர்த்துக்கோங்க. அது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இஸ்ரேலினுடைய ஒரு சென்ட்ரல் பகுதி, சென்டர் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு பவர் கிரிட், அதுதான் இஸ்ரேலுக்கு தேவையான மிக முக்கிய மின்சாரம் கொடுக்கறது இந்த இஸ்ரேல் எலக்ட்ரிக் கார்பரேஷன். அந்த இஸ்ரேல் எலக்ட்ரிக் கார்பரேஷனோட மிக முக்கியமான பகுதியை அடிச்சிட்டாங்க, ஒரே அடி. இப்போ மின்சாரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்கே
டெல்லவியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசி இருக்குது இல்லையா, அமெரிக்காவோட எம்பசியில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பட் அவங்க எம்பசியினுடைய ஊழியர்கள், அமெரிக்காவோட ஊழியர்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல் கிடைத்திருக்கிறது. ஐஃபா வந்து பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறது, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நான் காலையில் அதுக்கு தேவையான பதிவுகள் உங்களுக்கு நிறைய நான் காட்டியிருந்தேன். நான் இன்னும் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன பகுதிகள் தான் நம்மளுக்கு இன்னும் அங்கேருந்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு இரவு பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இரவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அங்கே கூட நிலைமை. அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போயிட்டு அங்கே பார்க்குறாரு. கேட்ஸ் அவர்கள் பார்த்துட்டு தனது எக்ஸலத்தில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, தனக்குத்தானே போட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர், த அரகன் டிக்டேட்டர் ஃப்ரம் தெஹரன். ரொம்ப முக்கியம். கொடூரமான டிக்டேட்டர்னால் சர்வதிகாரிகள், அதாவது அப்பாவி மக்களை வந்து கொண்டு குவித்து இருக்காங்க, சிவிலியன்ஸை வந்து டார்கெட் வைத்து இருக்காங்க. அதனால் நாங்கள் கவுண்டர் அட்டாக் கொடுக்க போகிறோம். மிகப்பெரிய அளவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத அடியை கொடுக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இதில் நெதன்யாகு அவர்களும் காட்ஸ் அவர்களும் குசுன்னு பேசிக்கிறாங்க. யாருக்குமே வெளியில் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க இல்லையா. அது பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவரே இந்த மாதிரி அவங்க நம்மளும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிட்டாங்க, நம்மளும் பதிலுக்கு பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிக்க வேண்டியதுதான், ஒரு உத்தரவு சைலண்ட்டாக நீங்கள் கொடுத்துடுங்க, இன்னிலேருந்து தெஹரனில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு குசுன்னு யாருக்கும் தெரியாமல் பேசினாங்க. ஆனால் பாருங்கள், அங்கே ஒரு மறு வைத்த நபர்கள், அடையாளமே தெரியாத இந்த சேனல் 14 இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் போயிட்டு அதை ஒட்டு கேட்டுட்டு நியூஸ் சேனலில் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி இனி மக்களோட குடியிருப்பு தான் இஸ்ரேலினுடைய ஒரே டார்கெட், அனைத்து குடியிருப்புகளையும் வெளுக்க போகிறாங்கன்ற மாதிரி செய்தியை வெளியிட இந்த செய்தி காட்டுத்தீயாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. காட்டுத்தீ மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் இதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. இல்லை தெஹரனில் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை, நம்ம மற்ற பகுதியை விட்டு நம்ம வெளியேற நல்லதான். அது இல்லாமல் போதாத குறைக்கு இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அணு நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு 2.5 ரெக்டர் அளவுக்குள்ள ஒரு போகம் மாதிரி சேக்காயிடுச்சு. அது இன்னொரு பதற்றம் இருக்க தான் செய்யும் இல்லையா. அதனால் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் வேறு யாராக இருந்தாலும் எவகேட் ஆகிடுங்க, வெளியே வந்துடுங்கன்ட்டாங்க. அங்கே ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் ஈரானில் இருக்காதிங்க, சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அவசரமாக வெளியேற்றுறாங்க. நேற்றே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு படி மேலே போயிட்டு வெளியேறாங்க. ஈரானுடைய எல்லை பகுதியிலிருந்து அந்த பக்கம் துருக்கி வழியாக போயிட்டுருக்காங்க. நேற்று இரவிலிருந்தே தெஹரனிலிருந்து மக்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கிறாங்க. அதுக்கான பதிவுகள் அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அதாவது தெஹரனை விட்டு மக்கள் பெரும்பாலும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்ன்ற தகவல் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்று தேதி 16, 13ஆம் தேதி தாக்கல் நடத்தினாங்க. 14ஆம் தேதி இரவு நான் வீடியோ பதிவில், இன்றைக்கி டேட் பார்த்தோன்னா அந்த வீடியோ பதிவு எடுக்கிற நேரம்னா 16ஆம் தேதி ஜூன். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வந்து 3 மணி, அதாவது மாலை 3 PM. அதை நான் சொல்லிடுறேன். நான் அந்த 14ஆம் தேதி இரவு பதிவில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். பெரும்பாலும் IRGCயில் இருக்கக்கூடிய கமாண்டர்கள் எப்படிங்க துல்லியமாக இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்துறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் தான், அவங்க யூஸ் பண்ணுற ஆப் தான் காரணம். அதை வைத்து தான் சொல்லி வச்ச மாதிரி டப்புன்னு அடுத்து தூக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நாள் முன்னாடி நம்ம சொன்னோம். இன்றைக்கி தான் IRGC வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, IRGCனுடைய அஃபிலியேட்டட் அவங்க சொந்த அவங்களுக்குன்னு ஒரு செய்தி நிறுவனங்கள் ஒன்று இருக்கும். அவங்க இன்றைக்கி என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, தலைவர்கள் யாரும் ஃபோனை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது வந்து லேட்டு இல்லை, இது டூ லேட்டு. இது வந்து நீங்கள் அன்றைக்கே நீங்கள் உணர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயிர்களை கூட காப்பாற்றிருக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்னா, நீங்கள் பேஜர் கூட யூஸ் பண்ணக்கூடாது, வாக்கி டாக்கி பேசினாலும் பிரச்சனை. இப்போ அதுவுமே திடீர்னு வெடிச்சிருமான்ற பிரச்சனை. கடிதம் எழுதுவது தான் சால சிறந்தது. IRGCயை பொறுத்த வரைக்கும் மானே தேனே பொன்மானேன்னு இவங்க ஒரு கடிதம் எழுதி அது அவங்களுக்கு ரீச் ஆகி ரிட்டன் வர வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க அப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா இன்றைக்கி மொசாத்து கிட்ட கிடைச்ச அந்த நவீன ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஈரான் ஷாக் ஆகிருக்காங்க. இதை பார்த்து தான் இந்த ஒரு உத்தரவு இப்போ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த ஈரான் மக்கள்லாம் வெளியேற சமயத்தில் கூட ஒரு ட்ரக்கு ஒன்று ஓரமாக இருந்ததுங்க. அந்த ட்ரக்கிலிருந்து ட்ரோன்லாம் பறந்து போய் அடிச்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், கடந்த 2 நாட்களாக இவங்க போர் விமானத்தின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் இழப்புகளை விட உள்ளிருந்து நடத்தப்படுகிற ட்ரோன் தாக்கல தான் இழப்புகள் அதிகம். அது இல்லாமல் கார்பேம் கூட வெடிக்குது. மொசாத் இன்னும் அங்கே இருக்காங்க. நேற்று கூட ஒரு 12 பேர் பக்கம் கைது பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு 21 பேர் பக்கம் கைது பண்ணாங்கல்ல. இன்றைக்கி வந்து ஒரு அதில் இருந்த நவீன எக்யூப்மெண்ட்லாம் கைப்பற்றி இருக்காங்க. அந்த நவீன எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து NLOS அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிசைல் லான்ச்சர்ஸ் அதில் தான் இருக்குது. அது இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ்
சப்ரேஷன் சொல்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சப்ரேஷன்னா இங்கேருந்து வான்தடுப்பு சாதனங்கள் ஏதாவது இடையில ஏவும் பட்சத்தில் இங்கிருந்தே அதை ஜாம் பண்ணி அதை இவங்க செயலாக்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆட்டோமேட்டட் அண்ட் ரிமோட்லி கண்ட்ரோல்டு வயா இன்டர்நெட்லேயே அவங்க ரிமோட் வழியாக கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக அவங்க இங்கேருந்தே டேக்கிள் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து தான், அதாவது இவங்க 50 கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்குமே இவங்க தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த நவீன கிட்டெல்லாம் வைத்து தான் இவங்க அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் இன்றைக்கி தட்டி தூக்கியிருக்காங்க. ஈரான் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாளில் 12 மொசாத் ஏஜெண்ட்டை வந்து தூக்கிலிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள். ஏன்னா இது அப்போ தான் அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி உளவு தகவல்கள் கொடுக்குறவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்குன்றாங்க. இதில் ஒரு குறிப்பு ஒன்று, இவங்க மொசாட் ஏஜெண்ட்டுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் கூட, அதில் ஒரு நபர்கள் கூட ஜூஸ் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப குறிப்பு. அதில் பெரும்பாலான நபர்கள் வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான், துருக்கியோட சிட்டிசன் தான் அதிகமாக இருந்தாங்க. அதில் வந்து இஸ்மாயில் ஃபிக்ரி என்றவர் தான் வந்து இதுக்கு அந்த 12 பேர்த்தில் தலைமை பொறுப்பில் இருந்தார். ஃபஸ்ட்டே துருக்கி வந்து ஈரான்கிட்ட ஒரு சில முறையீடுலாம் செஞ்சாங்க. பட் ஈரான் மறுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தூக்கிலிட்டாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் துருக்கிக்கும் ஈரானுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் விரிசல் இருக்கும். இப்போ கூட நீங்கள் துருக்கி பத்திரிகைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடி வாங்கிறத வந்து பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும், இன்றைக்கி காலையில் கூட துருக்கியில் இருந்து அந்த AWACS அப்படின்னா இந்த முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கறது, அதாவது நேட்டோ அங்கே இருக்கு இல்லையா, நேட்டோ மூலிமா முன்கூட்டியே வார்னிங் கொடுத்து ஒரு சில தகவல்களை இஸ்ரேலுக்கு ஷேர் பண்ணக்கூடியது துருக்கியினுடைய எல்லை பகுதியிலேருந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் அடிஷ்னலாக சொல்ல முடியும். நம்ம என்னதான் முதல்ல இஸ்லாமிக் நாடுகள் முதல்ல ஒற்றுமையாக இருக்கான்னா, இப்போதைக்கு பாகிஸ்தான் தவிர மீது எல்லா நாடுகளும் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை விட்டுட்டு இங்கே இந்தியா கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து முதல்ல அங்கே ஒற்றுமை, அங்கே மற்ற நாடுகள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக போயிட்டு எத்தனை பேர் களத்தில் இறங்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல என்னால் வைக்க முடியும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அயதுல்லா காமேனி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரு கூட தனது குடியிருப்பில் எங்கே இருக்கிறாரு, பங்கர் சரியில் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் இன்டர்நேஷ்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பத்திரிகைகள்லாம் இல்லை, மொசாட்டுக்கு பாதி தகவல்களை கொடுக்குறீங்க. இன்னும் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அவர் எந்த பங்கர்ஸுகளில் ஒளிஞ்சிருக்கிறாரு, ஸ்பெஷல் காப்பி டீலாம் எங்கே போகுது, அந்த டீட்டெயிலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அங்கேருந்து மர்ம நபர்கள் ஒரு முக்கியமான நபர் வந்து எங்கே தங்கியிருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவருக்குன்னு ஸ்பெஷலாக பிரத்யோகமாக ஒரு சில உணவுகள் வந்து எப்போவுமே தயார் பண்ணுவாங்க. அந்த உணவுகள் வந்து ஒரு சில 2-3 நாளில் தான் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. மீதி வெளியிலேருந்து எங்கேயாவது வாங்குவாங்க. அதை வச்சு ஈஸியாக அவங்க கெஸ் பண்ணி தூக்கிடுவாங்க எங்கே இருக்காருன்ற மாதிரி. இதையும் அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலாவுடைய தலைவர் இறந்ததையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை எப்படி தூக்குனாங்கன்னு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். இதில் இன்னொரு முக்கியமான தகவல், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஈரானுடைய செய்திக்கு ISN என்ற ஒரு செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அயதுல்லா காமேனி அவருடைய ரைட் ஹேண்டு ஹலி சம்கானி அவர்கள் கட்டிடத்துக்கு அடியில் கடந்த 2 நாட்களாக உயிரோடு தான் இருந்திருக்கிறார். இறந்ததான் வந்து அரசாங்கமே அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். மீதி எல்லாத்துக்கும் இறுதி ஊர்வலம் செஞ்சாங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் உயிர் தொற்று இருக்கிறது, கொஞ்சம் லைட்டாக அடிபட்டு தான் இருக்கிறாரு, காப்பாற்றிடலான்ற நம்பிக்கையில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாரு அவருக்கு வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் பாருங்களேன். இத்தனை நாள் 2 நாள் தனது உயிரை விடாமல் கையில் வைத்திருக்கிறார், உயிரோடு கிடைத்திருக்கிறார் என்ற செய்தி. பட் இதுவுமே எந்த அளவுக்கான செய்திகள்ன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக நடத்தின தாக்குதலில் அல் ஜசீரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, IRGCயோட கமாண்டர் சோல்ஜர்ஸ் மறுபடியும் ஒரு 5-6 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யார்? அல் ஜசீராவே சொல்லியிருக்காங்கன்னும் போது நம்ம நம்பி தான் ஆகணும். அங்கே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல். சரி, மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுக்குள்ளார ஒரு ஆயில் ரிஃபைனரி, வெஸ்டர்ன் ஈரானில் பகுதி இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதில் அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நட்டான்ஸ் என்ற பகுதி, நட்டான்ஸினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் ஒரு 14,000 அண்டர் கிரவுண்டு சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா செறிவூட்டப்பட்ட அணு நிலைகள் வந்து உள்ளே இருக்குது அண்டர் கிரவுண்டில். இது என்னாச்சுன்னா, வெளியில் வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பவர் கட் இதுக்கு தொடர்பு கொள்ள முடியல. அதனால் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அது டெம்பரரியாக ஹோல்டு பண்ண முடியுமா அந்த இடத்துல, குறிப்பாக நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக மின்சாரம் இல்லாதனால கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து 3 புகைப்படங்களை நான் காட்ட விரும்புகிறேன். இது வந்து மேக்ஸர் புகைப்படங்கள் வெளியிட்டது.
ஒவ்வொன்றா அவங்களுடைய மிலிட்ரி பேஸ், அதாவது மிசைல் பேஸ், ஈரானில் இருக்கக்கூடிய மிசைல் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெஹரானில் இருக்கக்கூடிய அந்த கரம் பேட் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நிலைகள். நம்பர் பாருங்கள், 1, 2, 3 எல்லாம் தெளிவாக போட்டிருக்கும். 1 அப்படின்னு இருக்கிறது கூகுள் இமேஜஸில் முன்பு இருந்ததும் இப்போ இருக்கக்கூடிய அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்கிறதும். அப்புறம் 2 பாருங்கள், ஸ்ட்ரக்சரல் சுத்தமாக ட்ரெஸ் ஆகி பண்ணது ரொம்ப கிளியராக தெரியும். அப்புறம் 3 நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 3 பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. 4 அதே போல் 5, 6 அதாவது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய டெஸ்டாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வரைபடம் மூலமாக தெரியுதா. இது சம்பவம் நம்பர் 1, அதாவது ஒரு பேஸ். இதுக்கான வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அடுத்து இன்னொரு பேஸ் வந்து கிரம்ஷா மிசைல் பேஸ். அதுவுமே 1, 2 என்று மொத்தம் 9 நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். 1 பாருங்கள் பிஃபோர் இமேஜஸ், ஆஃப்டர் இமேஜஸ். அடுத்து 2 இருக்கிற நம்பர் இடத்துல ரொம்ப கிளியராக மேக்ஸர் இமேஜஸ் தெளிவாக போட்டிருக்காங்க. 2 பிஃபோர், ஆஃப்டர். 3 பாருங்கள் பிஃபோர், ஆஃப்டர். இதில் வந்து கொஞ்சம் கூட எஸ்கேப் ஆக முடியாது. எல்லா தாக்குதலும் வரைபடங்களோட ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ கிரம்ஷா மிசைல் பேஸுமே வந்து 9 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகள், அவங்களோட மிசைல் சென்டர்ஸ் எல்லாமே வந்து அழித்திருக்கிறாங்க இஸ்ரேல். 3வது வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். இது வந்து கெனத் மிலிட்டரி பேஸ். இந்த கெனத் மிலிட்டரி பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகிறது வந்து ஒரு 4 வரைபடங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. யார் என்ன பொய் சொன்னாலுமே மேக்ஸர் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக கிடைச்சிடும். இதில் தான் பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்சதை நம்மளால் சொல்ல முடியுது. சரி, இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 50க்கு மேலே இருக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து இந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி. அதனால் ஒரு இஸ்ரேல் முழுவதும் மறுபடியும் ஒரு ரெட் சைரன் உழைக்கப்பட்ட மக்களே செல்லுங்கள், எல்லாம் முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள் வேகமாக ஓடுங்கள் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பதற்றம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டில் தெளிவாகிறாங்க, ஈரானுமே தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் இன்று பெசஸ்கியன் அவர்கள் வந்து அவங்க பாராளுமன்றத்திலையும் சரி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு அணு ஆயுதம் வைத்திருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நாங்கள் எதற்காக அணு ஆயுதம் வைத்திருக்க, செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த எனர்ஜியை மக்களின் தேவைக்காக, பவர் ப்ரொடக்ஷனுக்காகவும் மற்றதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் தவறாக திரும்பி சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட அணு ஆயுதம் வைத்திருக்க விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் வைத்திருக்க கூடாது என்றவர்களை கட்டாயப்படுத்துவது எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நாங்கள் அதற்கான வேலையில் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17 இருக்கு இல்லையா, C-17 நீங்கள் அவசரமாக இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. 2 தடவை வந்து இறங்கி இருக்கிறது. மேபி தாடு போன்ற இதுக்கெல்லாம் வந்து ஆயுதங்கள் அடுத்தடுத்து வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் 3 பதிவை நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கி பாரிஸில் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஃபென்ஸ் கம்பெனிலாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி சேல்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதில் இஸ்ரேலை வந்து வேண்டாம், நீங்கள் கலந்துக்காதீங்க, உங்களுடைய டிஃபென்ஸ் கம்பெனி வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பிரான்ஸுடைய வெளியுறவு தூதரை வந்து இஸ்ரேலுக்குள்ளே இறங்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு போய் துரத்தி விட்டாங்க இஸ்ரேல். அது இல்லாமல் பிரான்ஸுடைய MP 2 பேர் காசாவுக்குள்ளே நான் நிலைமையை பார்க்கணும் வரும்போது கழுத்து மேலே 2 தட்டி ரிட்டன் அனுப்பிட்டாங்க. தொடர்ந்து இந்த பாலஸ்தீன நிலைப்பாட்டில் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இஸ்ரேல் வந்து பிரான்ஸுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. வருகின்ற G7 சம்மிட்டில் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, கவலைப்படாத, நாங்கள் உங்கள் ட்ரம்ப் கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, மைக் கார்னி அவர்கள் யார் கனடானுடைய பிரதமரும், அடுத்து கிளாடியா ஷென்பம் அவர்கள் அவங்களோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாமே பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெக்சிகோவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலும் திடீர் வெள்ளப்பெருக்கு, கேதார்நாத் இருக்கிற பகுதியிலும் நேற்றும் இன்றும் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் ஒரு 6லேருந்து 7 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு பதிவோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இது வந்து ரஷ்யா முன்னாடி அவங்க உக்ரைனுடைய வீரரை கைது பண்ணும்போது முன்னாடி இருந்த நிலைமையும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையும் காட்டுறாங்க. ஏதோ ஏலியன்களை அனுப்பின மாதிரி சாப்பாடு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். யாராவது நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரஷ்யாவோட சிறைக்கு போயிடுங்க. வரும்போது உங்கள் உடம்பு குறைஞ்சவெல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க, ஜிம்முக்கோ மற்றதெல்லாம் போயிட்டு உங்களை ஈஸியாக உடம்பு குறைக்கணுன்னா ரஷ்யாவோட சிறை சாலில் போயிடுங்க. ஏன்னா
இப்போ அமைதி பேச்சுவார்த்தை நெருங்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் உக்ரைன் மறுபடியும் ரஷ்யாவுடைய இண்டஸ்ட்ரி மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இனி ஆரம்பம், ஆட்டம் இன்னும் 2 நாளில் ஆரம்பம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.